ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன சமைக்க போகிறோன்னா சிக்கன் கூட உருளைக்கிழங்கு சேர்த்து எப்படி கிரேவி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு பேன் எடுத்து வச்சுக்கலாம். இப்போது 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே 1 டேபிள் ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணி அது கூட சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை, ஸ்டார் பூ சேர்த்து அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். 3 வெட்டி வச்ச வெங்காயம் சேர்த்து ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கலாம். அது நல்லா பொன்னிறமாக ஆன உடனே அது கூட 2 தக்காளி சேர்த்து அது நல்லா வதங்கிறதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது நம்ம வெட்டி வச்சுருந்த 2 உருளைக்கிழங்க சேர்த்துக்கலாம். நல்லா அதை கிளறி விட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு ஓரளவுக்கு வெந்து வந்துடுச்சு. இப்போது நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்த சிக்கனை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போது 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிளறி விட்டுட்டு சிக்கனும் உருளைக்கிழங்கும் நல்லா வெந்து வந்துட்டுருக்கு. இப்போது நம்ம ஆச்சி சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே வீட்டு மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு சொம்பு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கிளறி விட்டு ஒரு 10 நிமிஷம் போதும், நல்லா வெந்து வந்துடும். கிரேவி ஓரளவுக்கு ரெடி ஆகிடும். இப்போ நம்ம தேங்காய் பால் பேஸ்ட்டுக்காக சோம்பு, மிளகு, வெட்டி வச்சுருந்த தேங்காவை சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். கிரேவி ரொம்ப நல்லாவே ரெடி ஆகிடுச்சு. கறியும் உருளைக்கிழங்கும் ரெண்டுமே நல்லா வெந்துடுச்சு. ஃபைனலாக நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் பால் பேஸ்ட்டை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபைனலி சிக்கன் அண்டு உருளைக்கிழங்கு கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.